நான் இன்றைக்கி செய்ய போகிற மீன் குழம்ப கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிற ஜனங்களும், இரிட்டபிள் பால் சிண்ட்ரோம் IBS உள்ள ஜனங்களும், காரம் சாப்பிட முடியாத ஜனங்களும் சுலபமாக சாப்பிட்டு ஜீரணிக்கக்கூடிய மீன் குழம்பு. இதில் பூண்டு, மிளகாய், கறி பவுடர் ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன். அது இல்லாமல் பண்ணாலும் அவ்வளோ ருசியான ஒரு மீன் குழம்பு. ரொம்ப ருசியானது, ரொம்ப சத்தானது கூட. என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கலிஃபோர்னியா. நீங்கள் பார்த்துட்ருக்கிற சேனல் இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கீமோதெரப்பி எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் எதுவும் சாப்பிட முடியாமல், பூண்டு வாசனையோ மிளகா வாசனையோ எதுவும் தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் அவங்களுக்கு எப்படி அவங்கள சாப்பிட வைக்கலாம், அவங்களுக்கு எப்படி ஒரு சத்தான ஒரு டிஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த மீன் குழம்பை பண்ணேன். இதை செஞ்சு கொடுத்து அவங்க இஷ்டமாக சாப்பிட்டாங்க, சுலபமாக ஜீரணமும் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ரெசிப்பியை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கீமோதெரப்பியில் சஃபர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, இல்லை ஸ்டமக் அப்செட் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீமோதெரப்பியில் இருக்கிறவங்க எதுவும் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஜீரணிக்க முடியாமல் வாந்தி பேதினால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும். கீமோதெரப்பியே அவங்க உடம்புல உள்ள நல்ல செல்ஸ் எல்லாம் அழிச்சிருது. அதுக்கு மேலே ஒன்றும் சாப்பிட முடியாமல் இருந்தால் இன்னும் ரொம்ப உடம்பு வீக் ஆகிடும். ஸோ அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த ரெசிபியை நான் பண்ணுறேன். இதில் காரமே இல்லை, அதே நேரத்தில் ஜீரணிக்கக்கூடிய நிறையா இன்க்ரீடியன்ஸை இந்த மீன் குழம்புல நான் சேர்த்துருக்குறேன். இது கண்டிப்பாக அவங்களுக்கு இது உதவி பண்ணுன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அதனால் இந்த ரெசிப்பியை உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்புல நான் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னு காமிக்கிறேன். தேங்காய் பால், மீன், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இலை, புதினா இலை, அண்ட் இது ஜிஞ்சர், இஞ்சி. பூண்டு தான் சாப்பிட முடியாது, ஆனால் ஜிஞ்சர் சாப்பிட முடியும் அவ்வளோ. அப்புறம் மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் கொஞ்சம் காரமாகும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, இது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரியும். சீரகம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் முந்திரி பருப்பு, இது ருசிக்காகவும் ஆட் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் சத்துக்காகவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர். நான் சேர்த்துருக்கிற இந்த எல்லா ஸ்பைசஸும் வாந்திக்கும் பேதிக்கு அஜீரணத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. கீமோ எடுத்துருக்கிற பேஷண்ட்ஸ் வாந்தி பேதி அஜீரணனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இஞ்சி, இது ஆன்டி இன்ஃப்ளமட்டோரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாமல் இது வாந்தி பேதிக்கும் இது ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி கொடுக்கும். புதினா இலை அண்ட் கொத்தமல்லி இலை ரெண்டுலேயும் நிறைய சத்து இருக்குது. அண்ட் கொத்தமல்லி இலை ஆன்டி ஆக்சிடென்ட் ஆல்சோ. இதில் நிறைய வைட்டமின்ஸும் இருக்குது. வைட்டமின் A, வைட்டமின் C, வைட்டமின் K. வைட்டமின் K கேன்சருக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸும் இருக்குது, மெக்னீஷியமும் இருக்குது. அப்புறம் மின்ட் இலை ஜீரணத்துக்கு நல்லது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது IBSக்கும் நல்லது, இரிட்டபிள் பால் சிண்ட்ரோம்த்துக்கு இது மின்ட் லீவ், புதினா இலை ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள், இது ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமட்டோரின்னு உடம்புக்கு உள்ள வீக்கம் என்ன சிக்னஸையும் இது க்யூர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலக்காய், இது வயிறில் உள்ள புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வாந்திக்கும் பேதிக்கும் ரொம்ப நல்லது. கிராம்பு பல்வியாதிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். இது அஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணுது, தடுப்பு வியாதிகளிலிருந்து அந்த தடுக்கிற சக்தியையும் அதிகரிக்கும். இது சோம்பும் சீரகம் ரெண்டும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. மஞ்சளும் மிளகும் ஒன்றா யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா மஞ்சளில் கர்க்யூமின் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட். அண்ட் மிளகில் பெப்ரின் அப்படின்னு ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் இருக்குது. இந்த பெப்ரின் என்ன பண்ணுது,
நம்ம உடம்ப இந்த கர்க்யூமினை எவ்வளோ அப்சார்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ அப்சார்ப் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஏன் இது நல்லதுன்னா அந்த கர்க்யூமினில் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரெண்டும் யூஸ் பண்ணால் இது ரொம்ப நல்லது. தேங்காய் பாலில் நிறையா மினரல்ஸ் இருக்குது. அயன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் செலேனியமும் இருக்குது. இந்த செலேனியம் கேன்சருக்கு ரொம்ப நல்லது. குக் பண்ண தொடங்கிடலாம். முதல்ல நான் மீனை கொஞ்சம் மேரினேட் பண்ண போகிறேன். உப்பு, மஞ்சள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மீனில் போட்டு நல்லா தடவி கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு போகிறேன். மஞ்சள் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு, கிராம்பு ரொம்ப போட வேண்டாம், ஒரு 4 போட்டால் போதும். ஏன்னா கீமோவில் இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் இருந்தாலும் பிடிக்காது, சாப்பிட முடியாது. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம், ஒரு 4 துண்டு ஏலக்காய். நான் எப்போவுமே நான் தோலோடவே போட்டுருவேன். இது நான் சாட்டே பண்ணி நான் கிரைண்ட் பண்ண போகிறேன், அரைக்க போகிறேன். அதனால் தோலோடவே போட்டேன். வெங்காயம், ரொம்ப குக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அப்படி சாட்டே பண்ணால் போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி, எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும். தக்காளி சாஃப்ட் ஆனோடனே கொஞ்சம் சீரகம் போடலாம். மிளகு, கொஞ்சம் மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா இலை, புதினா இலை. இலைகளை ரொம்ப குக் பண்ண வேண்டாம், லேசாக வதக்கினா போதும், அது போதும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை கூல் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். இதுதான் மீன் குழம்புடைய கிரேவி. இப்போது மீன் குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப ஊற்றாதீங்க. எண்ணெய் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஜீரணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்போது இதை கிரைண்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இதில் நான் கொஞ்சம் டீஸ்பூன் சோம்பு கசகசா பவுடரும் ஒரு அரை டீஸ்பூன் சீரக பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் போட்டு திரும்ப நல்லா அரைச்சிட போகிறேன். நல்லா சாஃப்ட் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சோம்பு போடலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நிறையா சோம்பு ஆட் பண்ணுறேன்னு. சோம்பு நல்ல மைல்டு அரோமேட்டிக் ஆல்சோ. அட் த சேம் டைம் இது ஜீரண சக்தியை ரொம்ப அதிகப்படுத்தும். இது சீரகம், கொஞ்சம் சீரகம், வெங்காயம், சின்னதாக கட் பண்ண வெங்காயம். நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்ச அந்த கிரேவியை இதில் ஆட் பண்ணிடலாம். லோ ஹீட்டில் நல்லா ஸ்டே பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக. எவ்வளோ கிரேவி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற விதமாக ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஹீட்டில் குக் பண்ணுங்கள். மிக்சியை கொஞ்சம் கழுவி அந்த மசாலையும் தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம். லோ ஹீட்டில் ஸ்டே பண்ணிகிட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி உப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்.
ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா மீன் போடுறதுக்கு முன்னால் உப்பு சரியாக இருக்கான்னு நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் மீன் ருசியாக இருக்கும். மீனை நம்ம மேரினேட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணோம். இந்த கிரேவிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அப்போ தான் மீனில் நல்லா உப்பு பிடிக்கும். ஓகே, இப்போது மீன் ஆட் பண்ணலாம். ஒரு பீஸாக இந்த கிரேவி எடுத்து மீன் துண்டுங்களை மேலே போட்டு நல்லா கவர் பண்ணி லோ ஹீட்டில் குக் பண்ணணும். கொஞ்சம் லைம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஹீட்டில் குக் பண்ணணும். பார்க்கலாம், நல்லா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. ஃபிஷ் நல்லா வெந்திருக்கும். இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். நான் திக்காக பண்ணுறேன் கிரேவி, திக் கிரேவியாக. ஆனால் நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி குழம்பா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் ஒரு 3 minutes வேக வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நல்லா வெந்திருக்கும். மீன் பீஸ் நல்லா வெள்ளையாக தெரியுது. நல்லா மீன் வெந்துருச்சுன்னா வெள்ளையாக தெரியும். நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை ரொட்டி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடலாம். இல்லை புழுங்கலரிசி சாதத்தில், இல்லை கினுவா, இல்லை நம்ம பழங்கால தானிய வகைகளை சமைச்ச சாதத்துலேயும் வச்சு சாப்பிடலாம். ரொட்டி சப்பாத்திலெல்லாம் கொஞ்சம் வெண்ணெய் போடாமல் சாப்பிட பாருங்கள். ஏன்னா மாடுகளுக்கு இந்த காலத்தில் ஹார்மோன்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்லாம் நிறையா ஃபீட் பண்ணுறாங்க. அதனால் கேன்சர் பேஷண்ட்ஸ் பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை உங்களுக்கு நல்ல பசு மாடுலேருந்து நம்ம நல்ல வைக்கோல் புல் சாப்பிட்ட மாடுலேருந்து உங்களுக்கு பால் கிடச்சிச்சுன்னா அதை சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி, இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரிப்ஷன் 100% ஃப்ரீ. பணம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய ஆதரவை எனக்கு எப்போதும் தொடர்ந்து நீடிக்க வேணும். சீக்கிரம் நான் இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திப்பேன். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.